Hello students, exercise number 6.4 பார்க்க போறோம். நம்ம இதுக்கு முன்னாடி 6.1, 6.2, 6.3 எல்லாமே பார்த்துட்டோம். And அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா அதனுடைய லிங்க்ல நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். சோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்க அந்த 6.4 பாருங்க, அப்பதான் புரியும். கம்பல்சரி 6.2, 6.3 பார்த்தாதான் 6.4 கம்பல்சரி புரியும். சரிங்களா? சோ அப்ப 6.4ல ஃபர்ஸ்ட் சம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா from the top of a tree of height 13 meter angle of elevation அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்போ ஒரு ட்ரீ இருக்குது, அந்த ட்ரீயோட டாப் அண்ட் பாட்டம் ஒரு ட்ரீ இருக்குது, அந்த ட்ரீயோட மேல இருந்து பாக்குறோம். சோ நான் முதல்ல சொல்லியிருக்கேன் டிப்ரெஷன் அண்ட் எலவேஷன் ரெண்டுக்குமே மீனிங் கொடுத்துருக்கோம். சோ அப்போ இந்த இடத்துல இருந்து எலவேஷன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா இதுல இருந்து எங்கேயோ மேல பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். அண்ட் டிப்ரெஷன் அப்படின்னா இங்க இருந்தே கீழே பாக்குறாங்க. சோ அந்த ட்ரீயோட ஹைட் எவ்வளவு இருக்குன்னா 13 மீட்டர் இருக்குது. சோ 13 மீட்டர் ஹைட்ல ட்ரீல இருந்து மேல அண்ட் கீழே எதை பாக்குறோம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா டாப் அண்ட் பாட்டம் ஆஃப் another ட்ரீ. அப்ப இங்க இன்னொரு ட்ரீ இருக்குது, அந்த ட்ரீயோடைய டாப் அண்ட் பாட்டம் ரெண்டையும் பாக்குறாங்க. அந்த ட்ரீயோட டாப்பையும் பாக்குறாங்க, பாட்டமையும் பாக்குறாங்க. இன்னொரு ட்ரீல இருந்து அந்த இன்னொரு ட்ரீ, ஃபர்ஸ்ட் ட்ரீல இருந்து செகண்ட் ட்ரீயா பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. சரியா? அடுத்து அதனுடைய ஆங்கிளும் கொடுத்திருக்காங்க. டாப் அண்ட் பாட்டம் பார்க்கும்போது டாப் பார்க்கும்போது எவ்வளவு இருக்கு, 45 டிகிரி இருக்குது. அண்ட் பாட்டம் பார்க்கும்போது 30 டிகிரி இருக்கு. ஏன்னா டாப் அண்ட் பாட்டம் தான் சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டாப் கொடுத்ததுனால 45 டிகிரி டாப் எடுத்துக்கிட்டோம், அண்ட் பாட்டம்க்கு 30 டிகிரி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம். சோ क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா find the height of the another tree, அதாவது செகண்ட் ட்ரீயோட ஹைட். இந்த ட்ரீயோட ஹைட் என்னன்றதான் கேட்டிருக்காங்க. டோட்டலா கண்டுபிடிக்கணும். இதோட வேல்யூ a ன்னு எடுத்துக்கலாம், இதோட வேல்யூ b ன்னு எடுத்துக்கலாம். அதாவது a plus b இது ரெண்டையும் ஆட் பண்ணாதான் டோட்டல் ட்ரீயோட ஹைட் கிடைக்கும். இந்த டோட்டல் ட்ரீயோட ஹைட் அப்படிதான் கிடைக்கும். சோ அப்போ வந்து a யோட வேல்யூ என்ன எடுத்துக்கலாம்னா இங்க ஃபர்ஸ்ட் ட்ரீயோட ஹைட் எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 13 அப்படி சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்ப நம்ம இங்க என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா 13 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். சோ நம்ம இங்க என்ன கண்டுபிடிச்சா போதும், b யோட வேல்யூ மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அதை a யோட ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா டோட்டல் ட்ரீயோட ஹைட் நமக்கு கிடைச்சிரும். சோ இந்த b கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏதோ ஒரு சைடு நமக்கு வேணும், அட்ஜசன்ட் சைடு வேணும் அல்லது ஆப்போசிட் சைடு வேணும். அதாவது ஒரு சைடு இருந்தா நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சோ இந்த அட்ஜசன்ட் சைடு கண்டுபிடிக்கிறதுக்கா ஆங்கிள் 30 டிகிரி எடுத்துக்கிறோம். ஆப்போசிட் சைடு இருக்குது, அட்ஜசன்ட் சைடு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். சோ ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும் நம்மளால. அப்போ turn 30 degree equal to opposite side by adjacent side. So opposite side 13 அப்படினு எடுத்துக்கலாம். adjacent side தெரியாததா ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். So adjacent side. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், turn 30 degree ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். அப்போ 30 degree equal to 1/√3 ஆல்ரெடி படிச்சிருக்கோம். அப்போ 13 and adjacent side. So அப்ப அந்த adjacent side equal to இந்த பக்கம் மல்டிப்ளைல கொண்டு வந்துடலாம். 1/√3 √3ங்கிறது டிவைட்ல இருக்கு. சோ அந்த பக்கம் மல்டிப்ளைல கொண்டு போயிடலாம். அப்போ adjacent side equal to 13 multiply √3 அப்படின்னு சொல்லி பேரு 13√3 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. சோ அந்த adjacent side ஓட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. adjacent side எவ்வளவு கிடைச்சிருக்கு, 13√3 கிடைச்சிருக்கு. இனிமேல் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா tan 45 டிகிரி எடுத்துக்கலாம். அப்ப tan 45 டிகிரி equal to opposite side by adjacent side. சோ opposite side தெரியாது, b ன்னு எடுத்துக்கலாம். and adjacent side நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். சோ அத சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். tan 45 டிகிரி ஓட வேல்யூ என்ன, 1. 45 டிகிரி equal to 1 தான். and b ஓட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணனும். and adjacent side ஓட வேல்யூ ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருக்குது 13√3 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். சோ அப்ப என்ன பண்ணலாம், 13√3 எங்க பக்கம் கொண்டு வந்துடலாம். அப்ப 13√3 equal to b. b ஓட வேல்யூ என்ன அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன கண்டுபிடிக்க போறோம், a plus b தான் என்னது, x. அப்ப x is equal to a ஓட வேல்யூ என்ன 13 plus b ஓட வேல்யூ 13√3. இங்க வந்துட்டு ரெண்டுலயும் காமனா என்ன இருக்குன்னு பாருங்க, 13 காமனா இருக்கு. சோ அப்ப 1 plus √3 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். 13 காமனா எடுத்ததுக்கு அப்புறம் 1 plus √3 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. சோ அந்த √3 ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். பிகாஸ் சம்ல √3 ஓட வேல்யூ கொடுத்திருக்காங்க. சோ கொடுத்ததனால x is equal to 13 1 plus 1.732. x ஓட வேல்யூ என்ன, √3 ஓட வேல்யூ என்னன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. அப்படினா இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படினா 2.732 அப்படி சொல்லி கிடைக்கும். சோ நம்ம ஈஸியா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி போடலாம். சோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படினா ஆன்சர் 35.516 அப்படின்னு சொல்லி கிடைக்குது மீட்டர். சோ இப்போ இத ரவுண்ட் ஆஃப் பண்ணி எழுத போறோம். ஏன்னா செகண்ட் ட்ரீயோட ஹைட் தான் எழுத போறோம். அப்போ 35.52 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். 52 மீட்டர் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். பாயிண்ட்க்கு அப்புறம் 2 டிஜிட் மட்டும் போதும் அப்படின்றதுனால 52 அப்படின்னு எழுதி முடிச்சுக்கலாம். செகண்ட் சம்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா a man is standing on a deck of a ship which is 40 meter above the sea level. water level விட ஒரு 40 மீட்டர் ஹைட்ல ஒரு ஆள் நிக்கிறாரு. a man standing on a ship, ஷிப்புக்கு மேல என்ன பண்றாரு, நிக்கிறாரு, which is 40 meter above the sea level. அடுத்து என்ன சொல்லிருக்காங்க, he observed an angle of elevation of top of a hill அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க. அப்ப இங்க இருந்துட்டு ஒரு ஹில்லோடைய டாப்ப பாக்குறாங்க. observe on a height top of a hill. அப்ப ஹில்லோடைய டாப்ப பாக்குறாங்க. angle of elevation எவ்வளவு சொல்லிருக்காங்கன்னா 60 டிகிரி. அப்ப இங்க இருந்து பாக்குறதுனால angle of elevation அப்படின்றத என்ன எடுத்துக்கலாம், 60 டிகிரி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம்.
அடுத்து the angle of depression of the base, அதே இதுல இருந்து base of a hill, ஹில்லோட பேஸ பாக்குறாங்க. அங்க angle of depression எவ்வளவு இருக்கு, 30 டிகிரி அப்படின்னு சொல்லி இருக்கு. சோ இப்போ இங்க 30 டிகிரினா இதனோட வேல்யூ என்ன எடுத்துக்கலாம், 30 டிகிரி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். calculate the distance of the hill from a ஷிப்புக்கும் the ஹில்லுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ண சொல்றாங்க. இது ஃபர்ஸ்ட் क्वेश्चन. அண்ட் செகண்ட் क्वेश्चन என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா height of the hill, அப்ப அந்த டோட்டல் ஹைட் என்ன அப்படின்றதையும் கேட்டிருக்காங்க. அப்ப இந்த ஹைட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதனோட வேல்யூ ஆல்ரெடி இங்க இருந்து இங்க வரைக்கும் 40 அப்படின்னு சொல்லி இருக்குது. அண்ட் இதனோட வேல்யூ மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அப்ப ஹைட் ஆஃப் த ஹில் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஹைட் ஆஃப் த ஹில் ஈக்குவல் டு என்ன கிடைக்க போகுது, 40 பிளஸ் y, ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா என்ன கிடைச்சிரும், ஹைட் ஆஃப் த ஹில் என்ன அப்படின்றது கிடைச்சிரும். சோ y கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த பேஸ் என்னன்றது தெரியணும். பேஸ் ஈக்குவல் டு x. அப்ப அந்த x கண்டுபிடிச்சாதான் என்ன கண்டுபிடிக்க முடியும், y கண்டுபிடிக்க முடியும். சோ ஃபர்ஸ்ட் x கண்டுபிடிக்க போறோம். turn 30 டிகிரி ஈக்குவல் டு எடுத்துக்க போறோம். சோ turn 30 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் பை adjacent. அப்ப 40 டிகிரி டிவைடட் பை x. சோ tan 30 ஓட வேல்யூ என்ன எடுத்துக்கலாம், 1/√3 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஈக்குவல் டு 40 divided by x. So x equal to இந்த பக்கம் மல்டிப்ளை கொண்டு வரலாம். and 40 equal to √3 இந்த பக்கம் மல்டிப்ளை கொண்டு போயிடலாம். அப்ப √3. So அப்ப x ஓட வேல்யூ 40 √3 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. √3 ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். அப்ப x is equal to 40 into 1.732 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். So மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா சோ இப்போ 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சோம் அப்படின்னா 69.28 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. சோ x ஓட வேல்யூ 69.28. இத அப்படியே எடுத்துக்கலாம். அடுத்து y கண்டுபிடிக்க போறோம். y means height of the hill கண்டுபிடிக்க போறோம். அப்போ y equal to turn 60 degree equal to opposite by adjacent. அப்போ y divided by x ஓட வேல்யூ இந்த வேல்யூ எடுத்துக்கலாம். ஏன்னா கட் கொடுக்க ஈஸியா இருக்கும். இந்த வேல்யூ பாயிண்ட்ல இருக்கிறதுனால கஷ்டமா இருக்கும். அதனால 40 √3 அப்படின்னு எடுத்துக்கலாம். இங்க tan 60 டிகிரியோட வேல்யூ ஒரு √3 ஈக்குவல் டு y டிவைடட் பை 40 √3 அப்படின்னு எடுத்துக்கலாம். அண்ட் இந்த டிவைட்ல உள்ள வேல்யூ ஈக்குவல் டு இந்த பக்கம் மல்டிப்ளைல கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா 40 √3 into √3 அப்படின்னு சொல்லி கிடைக்கும் ஈக்குவல் டு y. சோ அப்ப y ஓட வேல்யூ ஈக்குவல் டு 40 into √3 into √3 என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா 3 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அப்ப 40 into 3 ஈக்குவல் டு 120 மீட்டர் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். தென் நம்ம ஹைட் ஆஃப் த ஹில் கண்டுபிடிக்கணும். ஹைட் ஆஃப் த ஹில் equal to already பார்த்திருக்கோம் 40 plus y. அப்போ 40 plus y ஓட வேல்யூ என்ன கிடைச்சிருக்குன்னா 120 மீட்டர் அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. சோ அப்ப ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னா 160 மீட்டர் அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. சோ இது ஒரு ஆன்சர் ஹைட் ஆஃப் த ஹில். அண்ட் இந்த x ஓட வேல்யூ ஒரு ஆன்சர். இது ஒரு செகண்ட் ஆன்சர். ரெண்டு ஆன்சர் கிடைச்சிருக்கு. the third sum என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா if the angle of elevation of a cloud from a point h meter above the lake அப்படி சொல்லிருக்காங்க அப்படின்னா ஒரு லேக் இருக்குது. அந்த லேக்குக்கு மேல h மீட்டர் ஹைட்ல நிக்கறாங்க. லேக்குக்கு மேல ஒரு h மீட்டர் ஹைட்ல நிக்கறாங்க. இந்த ஹைட்ல இருந்துட்டு ஒரு கிளவுட என்ன பண்றாங்க பாக்குறாங்க. அந்த கிளவுட் சோ கிளவுட பாக்கும்போதுல அதுல என்ன ஆங்கிள் கிரியேட் பண்ணுது அப்படின்னா θ டிகிரி அப்படிங்கற வேல்யூ θ1 அப்படிங்கற ஆங்கிளை கிரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்லிருக்காங்க. லேக் இஸ் θ1 and the angle of depression அப்படி ஆல்ரெடி angle of elevation θ1 னு சொல்றாங்க. அடுத்து angle of depression அப்படின்றது θ2 அப்படிங்கற வேல்யூ கிரியேட் பண்ணுது. எதுல அப்படினா ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் தி லேக். அப்ப அந்த லேக்ல ரிஃப்ளெக்ஷன் ஆகுது. அந்த ரிஃப்ளெக்ஷனை பாக்கும்போது என்ன ஆகுதுன்னா θ2 அப்படிங்கற வேல்யூ கிடைக்கும். அப்ப ரிஃப்ளெக்ஷனை பாக்கும்போது θ2 கவனிச்சுக்கோங்க. angle of depression அப்படின்னு சொல்றதுனால கீழ எடுத்துருக்கேன். angle of elevation அப்படின்னு சொல்றதுனால மேல கிளவுட பாக்குறோம். அடுத்து ஆல்ரெடி இதனோட வேல்யூ இங்க ஹைட் h அப்படினா இதனோட வேல்யூ என்னவா இருக்கும் h ன்னு இருக்கும். and the மேல உள்ள வேல்யூ தெரியாது. இப்போ இந்த லேக்கோட வேல்யூல இருந்து அதோட ரிஃப்ளெக்ஷன் ஆகுற இந்த பாயிண்ட் வரைக்கும் எவ்வளவு இருக்கும்னா மேல ரிஃப்ளெக்ஷன் ஆகுறது இது ஃபுல்லா ரிஃப்ளெக்ஷன் ஆகுது. அப்போ ஆல்ரெடி இருக்கு h and ஒரு x. அப்போ வேல்யூ எவ்வளவு அப்படினா h plus x. இதனோட டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கும் h plus x அப்படினு சொல்லி இருக்கும். क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க அப்படினா prove that the height of the cloud is located from the ground. இந்த கிரவுண்ட்ல இருந்து the cloud locate ஆகுற இந்த இடம் வரைக்கும் உள்ள distance equal to அப்படினா h plus x equal to என்ன சொல்லிருக்காங்க h into tan θ1 tan θ1 plus tan θ2 divided by tan θ2 minus tan θ1.
சோ இந்த வேல்யூ தான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய வேல்யூ. h plus x equal to இந்த வேல்யூ நம்ம ப்ரூவ் பண்ணி காமிக்கணும். அப்பனா சோ h ஓட x ஓட வேல்யூ இது, h ஓட வேல்யூ இது. இது ரெண்டையும் நம்ம தனித்தனியா கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. அப்ப θ1 θ2 னு ரெண்டு கேஸ் கொடுத்திருக்காங்க. turn θ1 equal to opposite by adjacent. அப்படினா ஆப்போசிட் ஓட வேல்யூ என்ன x divided by adjacent தெரியாது. அதோட வேல்யூ என்ன எடுத்துக்கலாம்? டினோட் பண்ணலாம் y அப்படி சொல்லி டினோட் பண்ணிக்கலாம். அப்படினா y அப்படினா x ஓட y ஓட வேல்யூ என்ன எடுத்துக்கலாம்? y equal to x divided by tan θ1. So next y ஓட வேல்யூ 1 கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து θ2 எடுத்துக்க போறோம். அப்போ tan θ2 equal to சேம் ஆப்போசிட் பை adjacent தான். ஆனா ஆப்போசிட் சைடு எங்க இருக்குனா இதுல இருந்து இது வரைக்கும் இருக்கு. டோட்டலா ஃபுல்லாவே θ1 θ2 ஓட ஆப்போசிட் தான். அப்போ h இங்க ஒரு h plus x. அப்போ 2h plus x and divided by theta adjacent side ஓட வேல்யூ y. அப்போ y equal to இந்த பக்கம் கொண்டு வர போறோம். y equal to என்ன கிடைக்குது? 2h plus x divided by tan 2 theta. sorry θ2. இப்போ ரெண்டு y ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ இந்த y க்கு பதிலா என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படினா ஆல்ரெடி y ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் x by tan θ1. அப்ப அத அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். x by tan θ1 equal to இங்க ஆல்ரெடி இருக்குது 2h plus x divided by tan θ2. சோ இப்போ என்ன பண்ணலாம்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். இந்த tan θ2 equal to இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். and இது இந்த பக்கம் equal to அந்த பக்கம் மல்டிப்ளைல கொண்டு போயிடலாம். அப்ப இங்க வலசுல x into tan θ2 அப்படி கிடைக்கும். ஈக்குவல் டு அந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணச்சுல இங்கேயும் மல்டிப்ளை பண்ணனும், இங்கேயும் மல்டிப்ளை பண்ணனும். ரெண்டு வேல்யூவே மல்டிப்ளை பண்ண வேண்டியிருக்கு. அப்படினா இங்க மல்டிப்ளை பண்ணச்சுல என்ன எடுத்துக்கலாம்? 2h tan θ1 plus and இங்க ஒரு x இருக்குதுனால x into tan θ1. சோ இப்போ x எல்லாம் ஒரே சைடு கொண்டு வந்துடலாம். இங்க ஆல்ரெடி ஒரு x டேர்ம் இருக்குது, இங்க ஒரு x டேர்ம் இருக்குது. அதை ஈக்குவல் டு இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். அப்படினா x tan θ2 minus இங்க உள்ள x tan θ1 equal to 2h tan θ1. ஓகே, அப்ப இந்த ரெண்டுல இருந்து என்ன பண்ணலாம்? h x காமன் எடுத்துடலாம். அப்ப x equal to tan θ2 minus tan θ1 equal to 2h tan θ1. சோ இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? x தான் ஃபைண்ட் அவுட் பண்ணனும். because x plus h தான் நமக்கு தேவை. அப்ப x வச்சிட்டு இந்த tan θ அந்த பக்கம் டிவைட்ல கொண்டு போயிடலாம். அப்ப x is equal to ஆல்ரெடி அங்க இருக்குது 2h tan θ1 அப்படிங்கற வேல்யூ இருக்குது divided by இங்க உள்ள வேல்யூ அந்த பக்கம் வந்துருச்சுனா tan θ2 minus tan θ1. சோ இப்போ x ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படினா h ஓட வேல்யூ எடுக்க போறோம். அதாவது இது கூட என்ன தேவைப்படுது? நமக்கு ஒரு h தான் தேவைப்படுது. அதனால நான் ரெண்டு பக்கமும் adding h on both side ரெண்டு பக்கமும் நான் என்ன பண்ணிக்க போறேன்? h ஆட் பண்ணிக்க போறேன். அப்ப ஆல்ரெடி ஒரு x இருக்குது, நான் h ஆட் பண்ணிக்கிறேன். அப்ப இந்த பக்கமும் நான் என்ன பண்ணுவேன்? h ஆட் பண்ண போறேன். அப்ப equal to 2h tan θ divided by tan θ2 minus tan θ1. சோ அப்படிதான் இருக்குது. அத அப்படியே எடுத்துக்கிட்டேன். இது கூட h ஆட் பண்றேன். adding h on both side ரெண்டு பக்கமும் நான் என்ன பண்ணிட்டேன்? ஆட் பண்ணேன். அப்பனா இந்த டேர்ம் அப்படியே வந்துரும். ஏனா இங்க ஆல்ரெடி என்ன இருக்குது? tan θ2 minus tan θ1 தான் இருக்குது. சோ இங்க டினாமினேட்டர் ப்ராப்ளம் இல்ல, அதனால அப்படியே எழுதிட்டேன். பிளஸ் இங்க டினாமினேட்டர் ப்ராப்ளம் இருக்கு. சோ நான் இங்க என்ன பண்ண போறேன்? அந்த 1 ஓட tan θ2 minus tan θ1 மல்டிப்ளை பண்ண போறேன். tan θ2 minus tan θ1. சோ இத மல்டிப்ளை பண்றேன். அப்ப நியூமரேட்டர்லயும் மல்டிப்ளை பண்ணனும். நியூமரேட்டர்ல என்ன பண்றேன்? tan θ2 minus tan θ1. சோ மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படினா இப்போ டினாமினேட்டர்ஸ் ரெண்டும் சேமா கிடைச்சிட்டு. டினாமினேட்டர்ஸ் ரெண்டுலயுமே என்ன ஆயிடுச்சு? tan θ2 minus tan θ1 அப்படின்றது கிடைச்சிட்டு. tan θ2 minus tan θ1 ரெண்டுமே காமனா இருக்கிறதுனால நான் ஒரே வேல்யூ எடுத்துட்டேன், காமனா எடுத்துட்டேன். இப்போ இங்க என்ன இருக்கு அப்படினா 2h tan θ2 சாரி இங்க இருக்குது வந்து நியூமரேட்டர்ல என்ன இருக்கு அப்படினா tan θ1 தான் இருக்கு. அப்ப இங்க tan θ1 and plus இங்க ஆல்ரெடி என்ன இருக்கு அப்படினா இந்த h கொண்டு உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ h tan θ2 and minus h tan θ1. சோ இப்போ எதெல்லாம் சால்வ் ஆகும் அப்படி சொல்லி பார்த்தோம்னா இங்க ஒரு tan θ1 இங்க ஒரு tan θ1, இங்க 2h tan θ1 இங்க minus h tan θ1. அப்ப இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணோம்னா plus h tan θ1 plus 1. ஏன்னா இங்க ஒரு 2 இங்க ஒரு 1 சப்ட்ராக்ட் பண்ணா plus 1 ன்னு மாறிடும்.
அப்ப என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா ஆல்ரெடி அங்க என்ன இருக்குது tan theta 1 சாரி h tan theta 1 மைனஸ் இங்க என்ன ஆயிரும் பிளஸ் மாறி நிறைய சப்ட்ராக்ட் பண்ணச்சுல +1 அப்படி சொல்லி மாறிடுது பிளஸ் h tan theta 1 divided by tan theta 2 minus tan theta 1 இப்படி மாறிடும். இப்போ அந்த மேல உள்ள ரெண்டு டேர்ம்ல என்ன பண்ணிடலாம் h காமனா வெளிய எடுத்துடலாம். அப்ப h காமனா வெளிய வந்துருச்சு அப்படினா என்ன ஆயிடுது ரெண்டு tan theta 1 plus tan theta 2 மட்டும் தான் இருக்கும் divided by இங்க கீழ உள்ள டினாமினேட்டர் வேல்யூ அப்படியே வந்துரும் tan theta 2 minus tan theta 1. பாக்குறதுக்கு தான் பெரிய சம் மாதிரி தெரியும், பட் ஒவ்வொரு ஸ்டெப்பும் முந்தின ஸ்டெப்ல இருந்து அப்படியே தான் டவுன் ஆயிட்டே வரும். அவ்வளவு பெரிய வேல்யூ ஒண்ணும் இல்ல, அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிருக்கோம். அண்ட் இந்த x மட்டும் தான் நமக்கு தேவைன்றதுனால இங்க உள்ள x டம் ஈக்குவல் இந்த பக்கம் கொண்டு வந்து சப்ட்ராக்ட் பண்ணிருக்கோம். அண்ட் இந்த வேல்யூ அப்படியே டினாமினேட்டர்ல கொண்டு போயிருக்கேன். அடுத்து h தேவை அப்படின்றதுனால நான் ரெண்டு பக்கமும் h ஆட் பண்ணிருக்கேன், அதுக்கு LCM எடுத்து ஆட் பண்ணிருக்கேன். அவ்வளவுதான், வேற எதுவுமே பண்ணல. சோ ஆன்சர் ஈஸியா கிடைச்சிரும். நம்ம இத தான் கொண்டு வரணும்ங்கற நோக்கத்தோட சம செய்ய ஆரம்பிச்சோம்னா ஈஸியா பண்ணி முடிச்சிடலாம். Thank you. So exercise number 6.4ல fourth sum பார்க்க போறோம். The fourth sum என்ன சொல்லிருக்காங்கன்னா the angle of elevation of top of a cell phone tower from the foot of height apartment அப்படினு சொல்லிருக்காங்க. அப்போ ஒரு செல்போன் டவர் இருக்குது and ஒரு பில்டிங் இருக்குது. இப்போ क्वेश्चन என்ன அப்படினா the angle of elevation of the top of a cell phone tower from the foot of the high apartment is 60 meter அப்படினு சொல்லிருக்காங்க. From the foot of the high apartment. அப்ப இந்த high apartment உடைய அதுல இருந்து மேல பாத்துறோம் அப்படினா அதோட வேல்யூ எவ்வளவு இருக்குன்னா 60 டிகிரி இருக்கு அப்படினு சொல்லிருக்காங்க. அடுத்து and the angle of depression of the foot of the tower from the top of the apartment. அப்ப இந்த அபார்ட்மெண்டோட டாப்ல இருந்து இதனுடைய அடிப்பக்கத்தை பார்க்கறோம் அப்படினா அங்க என்ன ஆங்கிள் இருக்கு? angle of depression அப்படி சொல்லிருக்காங்க 30 டிகிரி. அப்ப இதனோட வேல்யூ 30 டிகிரி அப்படினா இதனுடைய ஆப்போசிட்ல இந்த வேல்யூ எவ்வளவு இருக்கும்? 30 டிகிரி இருக்கும் அப்படி சொல்றோம். அடுத்து if the height of the apartment is 50 meter. அப்ப இதனோட ஹைட் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 50 மீட்டர் அப்படி சொல்லி கொடுத்திருக்காங்க. and அடுத்து क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க அப்படினா find the height of the cell phone tower. the cell phone tower ஓட ஹைட் தான் கண்டுபிடிக்கணும். and அதுக்கு அடுத்து இன்னொன்னு சொல்லிருக்காங்க according the radiational control norms அதுபடி the minimum height of the cell phone tower should be 120 meter. அப்ப இங்க எவ்வளவு இருக்கும் அப்படினா 120 மீட்டர் இருக்கணும் அப்படினு இருக்காங்க. and state the height of the above norm cell phone tower meets the radiational norms அப்படினு சொல்லிருக்காங்க. அதாவது 120 மீட்டரை விட ஜாஸ்தியா இருக்கா இல்லையா அதான் क्वेश्चन. சோ ஜாஸ்தியா இருக்கணும் அப்படினு இருக்காங்க. எஸ் ஆர் நோ தான் क्वेश्चन ஆன்சர் எழுத போறோம். சரியா? சோ அப்ப இங்க இதோட ஹைட் தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த 30 டிகிரியை வச்சு என்ன கண்டுபிடிச்சலாம்? இந்த adjacent side என்னன்றதை கண்டுபிடிச்சிடலாம். and இந்த adjacent side கண்டுபிடிச்சிட்டோம் அப்படினா இந்த 60 டிகிரியை வச்சு ஆப்போசிட் சைடு என்னன்றதை ஈஸியா நம்ம கண்டுபிடிச்ச முடியும். சோ அப்போ ஆல்ரெடி இந்த மாடல் நிறைய தடவை செஞ்சிருக்கோம். அப்ப இங்க என்ன எடுத்துக்க போறோம்? turn 30 degree equal to opposite side by adjacent side. so opposite side என்ன எடுக்கலாம்? 50 degree அப்படி 50 மீட்டர் அப்படி எடுத்துக்கலாம் divided by adjacent side தெரியாததா கண்டுபிடிக்க போறோம். அப்போ ஆல்ரெடி இங்க என்ன இருக்கு? tan 30 டிகிரியோட வேல்யூ என்ன எடுத்துக்கலாம்? 1/√3 அப்படி எடுத்துக்கலாம். அப்ப 50 divided by y. சோ இப்போ y தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். அப்ப y ஈக்குவல் டு இந்த பக்கம் கொண்டு வந்துறலாம். and இந்த √3 ஈக்குவல் டு அந்த பக்கம் நான் மல்டிப்ளைல கொண்டு போய் போறேன். அப்ப 50√3 அப்படி சொல்லி கிடைக்கும். சோ √3 ஓட வேல்யூ கொடுக்கல, அதனால ப்ராப்ளம் இல்ல, அப்படியே வச்சுக்கலாம். சோ y ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. and அடுத்து 60 டிகிரி எடுத்துக்க போறேன். ஏனா y ஓட வேல்யூ கிடைச்சனால இப்போ ஆப்போசிட் சைடு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். tan 60 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு பை adjacent சைடு. சோ ஆப்போசிட் சைடு தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணனும். adjacent சைடு இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கோம் 50√3. இப்போ அந்த 60 டிகிரியோட வேல்யூ என்ன எடுத்துக்கலாம்? √3 ன்னு எடுத்துக்கலாம். x divided by 50√3. சோ இந்த 50√3 ஈக்குவல் டு அந்த பக்கம் கொண்டு போறேன். அப்ப 50√3 into √3 அப்படி சொல்லி கிடைக்கும் equal to x. சோ இத ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படினா √3 into √3 3 அப்படி சொல்லி கிடைக்கும். சோ 50 into 3 equal to அப்ப x ஓட வேல்யூ என்ன கிடைக்க போகுது? 150 மீட்டர் அப்படி சொல்லி கிடைக்க போகுது. एक्चुअली நமக்கு எவ்வளவு தான் இருக்கணும்? மினிமம் எவ்வளவு தான் இருக்கணும்? 120 தான் இருக்கணும். சோ 120 விட எவ்வளவு தான் இருக்கு? ஜாஸ்தியா தான் இருக்கு. அப்ப இட் இஸ் a ட்ரூ அப்படி சொல்லி எழுதிக்கலாம். சரியா? एक्चुअली என்னவா தான் இருக்கு? அதிகமா தான் இருக்கு. எஸ் அப்படி சொல்லி எழுதி முடிச்சுக்கலாம். சோ இதான் என்னது? fourth sum ஓட ஆன்சர். Exercise number 5.4 question number 5 பார்க்க போறோம். question number 5ல என்ன சொல்லிருக்காங்கன்னா the angle of elevation and depression of the top and bottom of the lamp post from the top of 60 meter high apartment. அப்போ ஒரு பில்டிங் இருக்குது, சரி ஒரு அபார்ட்மெண்ட் இருக்குது, ஒரு லேம்ப் போஸ்ட் இருக்குது, ரெண்டு இருக்குது. அந்த அபார்ட்மெண்டோட ஹைட்ல இருந்து அந்த பில்டிங்கோட ஹைட்ல இருந்துட்டு லேம்ப் போஸ்டோட டாப் அண்ட் பாட்டம் பாக்குறாங்க. எலவேஷன் அண்ட் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க. அப்போ ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பில்டிங்கோட டாப்ல இருந்துட்டு
லேம்ப் போஸ்டோடைய ஹைட் அண்ட் டாப் அண்ட் பாட்டத்தை பாக்குறாங்க. சோ இப்போ எலவேஷன் அப்படின்னு சொல்லிட்டதுனால நம்ம இங்க எடுத்துக்கலாம். அண்ட் டிப்ரெஷன் சொன்னதுனால இங்க எடுத்துக்கலாம். ஆங்கிள்ஸ் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா 60 டிகிரி அண்ட் 30 டிகிரி. ஃபர்ஸ்ட் டாப் சொல்றதுனால நான் 60 டிகிரி டாப்புக்கு எடுத்துக்கிறேன் அண்ட் 30 டிகிரி பாட்டம்க்கு எடுத்துக்கிறேன். சோ இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. அடுத்து ஃபைண்ட் த அப்படி 3 क्वेश्चन கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட். ஃபர்ஸ்ட் இந்த டோட்டல் ஹைட் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணுமா. அப்போ அடுத்து வேற என்ன கொடுத்திருக்காங்க. சோ இதுல இன்னொன்னு என்ன கொடுத்திருக்காங்கன்னா இந்த பில்டிங்கோட ஹைட் 66 மீட்டர்னு கொடுத்திருக்கறதுனால நம்ம இதனோட வேல்யூ என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா 66 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அண்ட் இதனோட வேல்யூ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணா டோட்டல் ஹைட் அப்படின்றது கிடைச்சிரும். அப்படின்னா ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட் ஃபர்ஸ்ட் क्वेश्चन. So height of the lamp post equal to 66 meter plus x அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். And அடுத்து செகண்ட் क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்கன்னா the difference between height and lamp post and the apartment. Height of a lamp post and apartment. அதாவது இந்த lamp post ஓட ஹைட்டுக்கும் அபார்ட்மெண்டோட ஹைட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. அப்ப டிஃபரன்ஸ்னா ஆல்ரெடி இங்க 66 இருக்கு. அப்ப இந்த 66 மட்டும் இதுல சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஹைட்டோட வேல்யூ என்னது x. அப்போ செகண்ட் क्वेश्चनோட ஆன்சர் என்ன என்ன கண்டுபிடிச்சா போதும் அப்படின்னா x என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சா போதும். ஓகே, அடுத்து தேர்ட் क्वेश्चन என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் lamp post and apartment. அங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா செகண்ட்ல டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹைட் ஆஃப் த lamp post and building னு கேட்டிருந்தாங்க. இங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் அப்படின்னா lamp postக்கும் பில்டிங்க்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதையும் கண்டுபிடிக்கணும். சோ இப்போ தேர்ட் क्वेश्चन என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ். சோ y ஃபைண்ட் அவுட் பண்ணனும். 3 क्वेश्चन கேட்டிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்க போறோம் அப்படின்னா இந்த y ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். பிகாஸ் y ஃபைண்ட் அவுட் பண்ணாதான் இந்த ட்ரையாங்கிளோட அட்ஜசன்ட் சைடு கிடைக்கும். அப்பதான் ஆப்போசிட் சைடு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அப்ப என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா y யோட வேல்யூ இங்க y னா இதுவும் y சேம் தான். இதோட ரெண்டு வேல்யூமே எப்படி இருக்கும் சேமா தான் இருக்கும். சோ இங்க ஆல்ரெடி என்னன்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா 30 டிகிரி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்ப ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஏன்னா இதனுடைய டிப்ரெஷன் வேல்யூ என்ன தெரியும் 30 டிகிரி அப்படின்னு தெரியும். அப்ப இதனுடைய ஆப்போசிட் சைடு எவ்வளவு 66 அண்ட் அட்ஜசன்ட் சைடு நம்ம இப்ப ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அப்படின்னா டர்ன் 30 டிகிரி equal to opposite side divided by adjacent side. So tan 30 degree ஓட வேல்யூ 1/√3 அப்படின்னு சொல்லி சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். and 66 divided by y. So இப்போ y தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். So y equal to இந்த பக்கம் மல்டிப்ளை கொண்டு வரலாம் and √3 இந்த பக்கம் மல்டிப்ளை கொண்டு போயலாம். அப்போ y equal to 66√3 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. So y ஓட சோ இப்போ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்றோம் அப்படின்னா 114.312 மீட்டர் அப்படின்னு சொல்லி கிடைக்குது. ஆக்சுவலா நமக்கு பாயிண்ட்க்கு அப்புறம் 2 டிஜிட் மட்டும் போதும். அதனால என்ன எடுத்துக்கலாம் y equal to 14.31 மீட்டர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். சோ இப்போ இதுதான் என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ் ஆஃப் த பில்டிங் அண்ட் லேம்ப் போஸ்ட் உடைய வேல்யூ. சோ அடுத்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறது x ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணனும். பிகாஸ் x ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணாதான் அதோட ஃபர்ஸ்ட் क्वेश्चन கண்டுபிடிக்க முடியும். அந்த ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட் கண்டுபிடிக்க முடியும். சோ x ஃபைண்ட் அவுட் பண்ணனும்ன்றதுனால turn 60 டிகிரி அந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்க போறோம். tan 60 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு இப்பதான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இந்த வேல்யூ எடுக்கிறதுக்கு பதிலா இந்த பாயிண்ட் இல்லாத வேல்யூ அதாவது √3 சப்ஸ்டிட்யூட் பண்ணாத வேல்யூ எடுத்துக்கலாம். அதான் கட் பண்றது ஈஸியா இருக்கும். அப்போ 66√3 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அப்ப √3 ஓட வேல்யூ 60 டிகிரியோட வேல்யூ √3 அப்படின்னு சொல்லி சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். அப்ப x is equal to 66√3. சோ 66√3 இந்த பக்கம் ஈக்குவல் டு மல்டிப்ளைல கொண்டு வந்துடலாம். அப்ப 66√3 into √3 equal to x அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சோ இந்த டேபிள்ல இந்த வேல்யூஸ்லாம் இருக்கு. இதெல்லாம் நீங்க முதல்ல படிச்சிருக்கணும். அல்லது பழைய சம் அந்த 6.2 6.3 ஓட சம்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சோ அத பார்த்துட்டு வந்து அதுக்கு அப்புறம் அத பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இல்லன்னா கண்டிப்பா புரியாது. நான் முதல்ல சொல்லிட்டேன். சோ இப்போ என்ன எடுத்துக்கலாம் 63 இதனை மல்டிப்ளை பண்ண போறோம். அப்போ √3 ஓட வேல்யூ 3. அப்போ 66 into 3 equal to x. அப்படினா x ஓட வேல்யூ என்னவா இருக்கும்னா இத மல்டிப்ளை பண்ணிட வேண்டியதான். சோ 198 மீட்டர் அப்படி சொல்லி கிடைச்சிருக்கு. சோ இதுதான் x ஓட வேல்யூ. ஐ மீன் difference of the height lamp post க்கும் building குள்ள difference தான் கேட்டிருக்காங்க. இது செகண்ட் ஆன்சர். ஆக்சுவலா எங்க கண்டுபிடிச்சது தேர்ட் ஆன்சர். தேர்ட் ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கு. இங்க செகண்ட் ஆன்சர். இன்னும் நம்ம என்ன கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர். அதாவது height of the apartment height of the lamp post. சோ லேம்ப் போஸ்டோட ஹைட் கண்டுபிடிக்கணும்னா 66 ஆல்ரெடி இருக்குது பிளஸ் x மட்டும் ஆட் பண்ணா போதும். இப்போ ஆல்ரெடி x ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. சோ x ஓட வேல்யூ என்ன வந்திருக்கு 198 அப்படி சொல்லி வந்திருக்கு. சோ 198 மீட்டர் அப்படி சொல்லி எடுத்துக்கலாம். அண்ட் இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படினா 264 மீட்டர் அப்படி சொல்லி கிடைக்கும்.
சோ அப்பதான் ஹைட் ஆஃப் த அபார்ட்மெண்டோட வேல்யூ. சோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஆன்சர். சோ மூணு ஆன்சருமே ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. எக்ஸசைஸ் நம்பர் 6.4ல 6 சம் பார்க்க போறோம். இந்த 6 இத லாஸ்ட் சம். இந்த லாஸ்ட் சம் என்ன சொல்லிருக்காங்க அப்படினா 3 villages A B and C மூணு வேல்யூ கொடுத்திருக்காங்க. A B C அப்படினு சொல்லி மூணு வில்லேஜ் இருக்கு. சோ டயகிராம் வந்து புக்லயே கொடுத்துட்டாங்க. each other the crossing a valley. அடுத்து என்ன சொல்லிருக்காங்கன்னா the horizontal distance between A and B. A க்கும் B க்கும் உள்ள அந்த horizontal distance எவ்வளவு இருக்கும் அப்படினா 8 km இருக்கு அப்படினு சொல்லிருக்காங்க. And the horizontal distance between B and C. அப்ப B வில்லேஜுக்கும் C வில்லேஜுக்கும் உள்ள அந்த horizontal distance எவ்வளவு இருக்கு? 12 km இருக்கு அப்படினு சொல்லிருக்காங்க. சோ இப்போ வேற என்ன சொல்லிருக்காங்க அப்படினா distance angle of depression of B from A. Angle of depression of B ல இருந்து A க்கு B from A from A னு கொடுத்ததனால அப்ப A ல இருந்து B க்கு அப்ப டிப்ரஷன் அப்படி சொல்லிருக்கிறதுனால இந்த வேல்யூ இங்க இருந்து டிப்ரஷன் அப்படினா இந்த வேல்யூ தான். இது எவ்வளவு 20 டிகிரி அப்படி சொல்லிருக்காங்க. அப்ப இங்க 20 டிகிரி அப்படினா இதனோட ஆப்போசிட் சைடு இங்க வேணாவா இருக்கும் 20 டிகிரியா தான் இருக்கும். சோ 20 டிகிரியோட வேல்யூ புக்ல கொடுத்திருக்காங்க. tan 20 டிகிரியோட வேல்யூ அதை எடுத்துக்கலாம். அடுத்து இன்னொன்னு என்ன சொல்லிருக்காங்கன்னா the angle of elevation of C from B. அப்ப B ல இருந்து angle of elevation C க்கு எவ்வளவு இருக்கு அப்படினா 30 டிகிரி இருக்கு. அடுத்து calculate the என்ன ரெண்டு வேல்யூ கண்டுபிடி சொல்லிருக்காங்க. vertical height between A and B. அப்ப A and B னா இதான் vertical height தான் கேட்டிருக்காங்க. horizontal தான் இது. vertical னா இங்க இருந்து இங்க A ல இருந்து B தான். அப்போ இந்த A யோட horizontal weight எவ்வளவு அப்படினா இதான் x. இத தான் கண்டுபிடிக்கணும். and அடுத்து horizontal distance between B and C. அப்ப B க்கு C க்கு உள்ள horizontal distance னா இதுதான். இத நம்ம கண்டுபிடிக்கணும் y. சரியா? அதாவது என்ன இதுதான் நம்ம A to B அப்படினா இங்க தான் பார்க்கணும் அப்படினு சொல்லி பண்றோம். அத एक्चुअली என்னன்னா A யோட ஹைட் இது, B யோட ஹைட் இதான் இருக்கு. அப்போ ரெண்டுக்குள்ள horizontal distance தான் நமக்கு கேட்டிருக்காங்க. distance மீ டிஃபரன்ஸ் ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்ப A யோட ஹைட்டுக்கும் B யோட ஹைட்டுக்கும் டிஃபரன்ஸ் பார்த்தா இதான். and B யோட ஹைட்டுக்கும் C யோட ஹைட்டுக்கும் டிஃபரன்ஸ் பார்த்தா இதுதான். சோ அத தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். சோ அப்ப ரெண்டு பக்கமும் ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்னா பேஸ் அட்ஜசன்ட் சைடு இருக்குது, ஆப்போசிட் சைடு தான் கண்டுபிடிக்கணும். அத நம்ம நிறைய தடவை பண்ணிருக்கோம். கால்குலேஷன் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இங்க 20 அப்படி சொல்லியிருக்கிறதுனால அதோட கால்குலேஷன் மட்டும் கொஞ்சம் முக்கியமா இருக்கும். சோ tan 20 அத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். அப்ப tan 20 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடோட வேல்யூ x டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடோட வேல்யூ 8. நம்ம x தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். சோ tan 20 யோட வேல்யூ அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். அது வந்து 0.3640 அப்படி சொல்லிருக்காங்க ஈக்குவல் டு 8 சாரி x டிவைடட் பை 8. அப்பனா x வச்சுட்டு 8 இந்த பக்கம் மல்டிப்ளைல கொண்டு வந்துறலாம். அப்ப 8 into 0.3640 அப்படி இருக்கு ஈக்குவல் டு x. சோ 0 விட்டுறலாம். 8 மட்டும் அப்படியே டைரக்டா மல்டிப்ளை பண்ணிடலாம். சோ 3 டிஜிட் 3 பாயிண்ட் வெச்சோம் அப்படினா 2.912 அப்படி சொல்லி கிடைக்குது. இது x ஓட வேல்யூ. ஆக்சுவலா நமக்கு x க்கு அப்புறம் பாயிண்ட்க்கு அப்புறம் 2 டிஜிட் தான் இருக்கணும் அப்படின்றதுனால 2.91 அப்படி சொல்லி எடுத்துக்கலாம். 91 கிலோமீட்டர் அப்படி சொல்லி எடுத்துக்கலாம். பிகாஸ் எல்லாமே கிலோமீட்டர்ல தான் இருக்கு. அப்ப இதோட வேல்யூ என்னதான் கிலோமீட்டர் தான் கிடைச்சிருக்கு. அடுத்து என்ன எடுக்க போறோம் அப்படினா y ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். அப்ப என்ன எடுத்துக்கலாம் turn 30 டிகிரி அப்படி சொல்லி எடுத்துக்கலாம். ஏன்னா அதனோட டிகிரி என்ன கொடுத்திருக்காங்க 30 டிகிரி தான் கொடுத்திருக்காங்க. அப்போ ஆப்போசிட்டோட வேல்யூ y டிவைடட் பை x ஓட வேல்யூ சாரி அட்ஜசன்ட் சைடோட வேல்யூ 12. அப்ப இந்த tan 30 டிகிரியோட வேல்யூ என்ன எழுதலாம் √3 1/√3 அப்படி எழுதலாம். அப்ப y ஈக்குவல் டு எழுதிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்றோம் அந்த 12 ஈக்குவல் டு இந்த பக்கம் மல்டிப்ளைல கொண்டு வந்துறலாம். சோ அப்போ y யோட வேல்யூ தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். y ஈக்குவல் டு 12 டிவைடட் பை √3 அப்படி சொல்லி கிடைக்கும். அண்ட் இதோட ஸ்டாப் பண்ணிட முடியாது. இந்த 12 எப்படி பிரிக்கலாம்னா 4 into 3 அப்படி சொல்லி பிரிக்கலாம். அப்ப 4 into 3 √3 into √3 பிரிச்சுக்கலாம். அப்ப √3 into √3 ஏன்னா √3 into √3 ஓட வேல்யூ 3 into 4 12 அப்படி சொல்லி மாறிடும்ன்றதுக்காக அப்படி பிரிச்சிருக்கோம். இப்ப √3 வச்சு √3 கேன்சல் பண்ணிட்டோம் அப்படினா 4√3 கிடைக்கும். √3 ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படினா 4 into 1.732 அப்படி சொல்லி கிடைக்கும். இங்க நம்ம டைரக்டா 12 டிவைடட் பை 1.732 பண்ணலாம். பட் மல்டிப்ளை பண்றதா ஈஸி, டிவைட் பண்றது கஷ்டம். அதனால என்ன பண்ணிக்கலாம் நம்ம இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷன் மாத்தி வச்சுக்கலாம். அப்பனா y யோட வேல்யூ என்ன கிடைக்க போகுது சோ அப்ப ஆன்சர் என்ன கிடைக்குது அப்படினா 2.928 அப்படி சொல்லி கிடைக்குது. ஆக்சுவலா ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கணும் அப்படினா y ஈக்குவல் டு 2.93 அப்படி சொல்லி எடுத்துக்கலாம். சோ ஆன்சர் என்னது 2.93 கிலோமீட்டர் அப்படி சொல்லி கிடைச்சிருக்கு. சோ இதான் என்னது y யோட ஆன்சர். சோ அப்ப ரெண்டுக்கான ஹரிசாண்டல் டிஃபரன்ஸ் வந்து டிஸ்டன்ஸ் வந்து இதான். x ஓட வேல்யூ வந்துட்டு இங்க கண்டுபிடிச்சிருக்கோம். சோ இதான் ஃபர்ஸ்ட் ஆன்சர். அண்ட் செகண்ட் ஆன்சர் வந்து இங்க கண்டுபிடிச்சிருக்குது y யோட ஆன்சர். Thank you.